Hi everyone, welcome to another episode with I Am Food Venturist. Today we have yet another special guest with us. Good and very interesting person I had met a few days ago. His name is Adi. He runs a very popular online platform called Cookd. Very specific and very niched audience. The RTC ready to cook segment they are actually trendsetters, trend makers, and probably the leaders in this part of the world. So thank you so much for joining us today, Adi. Thank you for having me here. Very happy to see you. நான் வந்து Cookd வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிருக்கோம். I have tried your products and I've done it. The Cookd பண்றதுக்கு முன்னாடி can you just tell us a little bit about yourself? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க and how did you come to this venture? Basically, I'm an engineer, so a lot of people could relate to me because engineers are the ones who study engineering then figure out what to do. I'm one such engineer. But food was always there in my journey is what I believe in. நான் சின்ன வயசுலேயே அப்பாவுக்கு ஆஃபீஸ் மத்தியானம் வந்து தூங்கி ரெஸ்ட் எடுத்து ஈவினிங் கிளம்பும்போது காஃபி டீ போட்டு கொடுப்பேன். ஸோ 6th standard 7th standardலே ஐ திங்க் இப்போ ரீசெண்டாக யாரும் கேட்கும்போது தான் எனக்கு ஞாபகம் சாம்பாரில். ஸோ அப்போ இருந்தால் ஐ திங்க் அந்த சமையல்ங்கிறது வந்து நமக்கு வந்துச்சோன்னு தோணுச்சு. ஏன்னா அப்போ இருந்தால் அந்த பிரெட் ஆம்லெட் போடுறது சிம்பிள் ஸ்டஃப் வந்து ஐ கீப் டூயிங். காலேஜ் படிக்கும்போது என்ன நடந்துச்சுன்னா காலேஜில் ஃபுட் கோர்ட் வந்து லீஸ்க்கு யாரும் எடுக்காமல் இருந்தாங்க. ஸோ அதை லீஸ்க்கு எடுத்து ரன் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீட்டில் போய் கேட்டுட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணந்தாங்கன்னு கேட்கும்போது தான் அந்த பிஸ்னஸ்குள்ளே நுழையிடும். ஸோ நிறைய பேருக்கு ஆசை இருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் வந்து எனக்கு ஃபுட் பிஸ்னஸாகவே அமைஞ்சிச்சு. அண்ட் ஐ திங்க் தட்ஸ் வேர் ஐ லேர்ன்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் தட் இஸ் வாட் ஐ நோ அபவுட் குக்கிங். ஏன்னா அவங்க வந்து வர ஷெஃப்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம், மாஸ்டர் சொல்லுவாங்க. அந்த மாஸ்டர்லாம் வந்து என்னதான் முதல்ல இருந்தாலும் இந்த வெட்டு கத்தி கொடுத்து சார் வெட்டுங்க, போய் பாத்திரம் எடுத்து வைங்க, தூக்கி வைங்க, இந்த வெட்டுறவளை தான் கொடுப்பாங்க. அடுப்பை இந்த கடாயில் அடுப்பில் ஃபர்ஸ்ட் கொடுக்க மாட்டாரு. அங்கே ஆரம்பிச்சது தான் வந்து குக்கிங். அண்ட் ஐ திங்க் ஐ லேர்ன்ட் a little bit of cooking there. அண்ட் அந்த ஒரு ஃபுட் பிஸ்னஸ் பற்றி ஒரு ரெஸ்டாரண்ட்டோ ஒரு கேட்டரிங் பிஸ்னஸ் என்ன ரன் பண்ணால் இப்படி இருக்கும் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. we ran it for 3 years. That was a very interesting phase. ஏன்னா you're very raw, you're not even completed college. அப்போ வந்து கற்றுக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே பசுமரத்தாணி போல இருக்கும்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்துச்சு. After that, I moved to Chennai, and I started a completely different business with my brother. Hero Talkies and sort of what he deserves run outside of India மட்டும். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா எல்லா குரூப்லையுமே ஒருத்தங்க இருப்பாங்க. ஐ திங்க் யூஆர் த பர்சன் இன் யோர் குரூப். ஸோ லைக் எல்லா பார்ட்டி எல்லா ஈவெண்ட்ஸ்க்கு உங்கள்கிட்ட தான் கேட்பாங்க ஃபுட் ரெசிபி எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன மெனு போடலாம். வேற தெரிஞ்சவங்க கிடையாது கூட இந்த மெனு ஓகேவாங்க நம்மகிட்ட தானே வரும். அந்த மாதிரி உங்களை மாதிரி தான் நான் என் குரூப்ல. ஸோ அப்படிங்கும்போது the food was always a thread that was continuing to travel with me. And after Hero Talkies got acquired, I think அடுத்து என்ன ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் வந்து அப்படியே த்ரெட் அப்படியே தொங்கிட்டே இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம ப்ரைம் டைம் இன் ஆர் கரியர் வந்து நமக்கு பிடிச்ச டொமைனில் பேஷனட்டாக இருக்க டொமைன்லேயே வந்து எனர்ஜியை போட்டால் நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அதனால I ended up starting Cookd. That's my journey before Cookd. கண்டிப்பா. And once you started Cookd, I think you also had invested your own money and that's what managed to raise some funding for that particular this one. And you also have some celebrity endorsement also was part and parcel of your program. And visually பார்க்கும்போதே உங்களோட growth வந்து you're able to see, taste. I'm able to personally see from what it was when we were discussing to because the ways today what it is. I think main attribute would say to your hard work and dedication and focus and making it happen. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வெளியில பார்க்கும்போது கூப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு கிட்டத்தட்ட நான் தான் கொஞ்ச நேரம் கூட நம்ம பேசிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு மினி டிவி சேனல் ரன் பண்ற மாதிரி நீங்க ரன் பண்ணுறீங்க. We have so many people contributing to that. You are very actively making sure that you're maintaining consumer engagement. எங்களுக்கு வந்து the reason that we are doing this particular podcast is we see as an educational repository for younger people who are coming to this particular space. Unfortunately, this particular industry வந்து பார்த்தீங்கன்னா it's riddled with lot of என்ன சொல்றது, lot of mystery and misconceptions. ஃபுட் பிஸ்னஸ்னாலே வந்து பயங்கர ப்ராஃபிட்டபிள், பயங்கர இது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஒரு பொதுவான ஒரு ஒரு மாயை ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம பிரேக் டவுன் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் தட்ஸ் ரீசன் தட் வி ஆர் டூயிங் திஸ் பர்டிகுலர் பாட்காஸ்ட். அண்ட் அந்த பர்டிகுலர் செக்மெண்ட்ல வந்து ரொம்ப நாளாக வந்து நானும் யோசிச்சுட்டு இருந்தேன், e-commerce பேஸ்டாக வந்து we have to bring someone who brings doing some innovation. சரிங்களா? In fact, couple of minutes ago we were speaking that even though your category could be termed as masala, but actually it's in the RTC segment, right book segmentல நீங்க இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா this also we were discussing to the prior podcast which we had. I was referring Cook TV as a Zara of RTC. Zara வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா one of the very leading and very successful brands because
their to go store time is much shorter as compared to all the rest of the brands in the world. இன்னைக்கு வந்து Zara is one of the most profitable brands in the garment segment for one reason. Our design பண்ணதுல இருந்து ஸ்டோருக்கு போய் சேல் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ப்ராபப்லி 1/4 of the industry standard. That gives them a very deadly edge. For example, இப்போ ஹிந்துஸ்தான் லீகரோ இல்லைனா ஒரு பெரிய 100 MNC கம்பெனியோ உங்கள் ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணால் அதுக்கு ரிசர்ச் பண்ணி அதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் பண்ணி அதுக்கு வந்து லீகர் வாங்கி பட் உங்களுக்கு அப்படி கிடையாது. யூ ஃபைண்ட் அ ட்ரெண்ட், யூ கிளிக் ஆன் தட் அண்ட் யூ இமீடியட்லி ஏபிள் டு கோ. ட்ரூ. ஸோ அது வந்து தட் இஸ் சம்திங் தட் வி ஃபவுண்ட் சிம்பிளி அமேசிங். ஸோ இந்த ஜேர்னி நீங்கள் ஆரம்பிக்கும் போது இப்படி தான் இருக்கும் நீங்கள் ட்ரெஜெக்டரி இருந்தீங்களா ஆர் வாஸ் இட் லைக் I think there are two answers to this. For politically right answer னு எல்லாருமே கொடுப்பாங்க. Correct. That makes you sound like you are brilliant. So that's not what I wanted to do. Today, we all learn along the way, and அதுல இருந்து learningல இருந்து improve பண்ணி வரதுக்கு I'm that sort of person. பொட்டி கடை வச்சாலும் இந்த ஊர்ல தான் பெஸ்ட் பொட்டி கடை சொல்ற மாதிரி போ கத்துப்போம் நம்ம ஆள். டே ஒன்னே பெஸ்ட் பொட்டி கடை வைப்போம் நம்ம ஆள் இல்லை. ஐ திங்க் குக்டுமே அப்படிதான் ஆரம்பிக்கும் போது ஒரு கன்சியூமர் பிராண்ட் பில்ட் பண்ணுவோம். எந்த ஸ்பேஸ்ல எக்ஸாக்ட்லி என்ன ப்ராடக்ட்ங்கிற கிளாரிட்டி இல்லாம பட் த வே தட் வி கேன் டூ இட் இஸ் ஒரு மீடியா ஹவுஸ் மாதிரி யோசிப்போம். ஏன்னா இப்போ நீங்க சொன்னீங்களேங்க நீங்க even though you're not a consumer facing brand but you've been in the space for a very long time, more than 30 years almost. ஸோ பட் நீங்க பாட்காஸ்ட் பண்ணி எஜுகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மீடியா ஆஸ்பெக்ட் ஆஃப் எவ்ரி பிஸ்னஸ் இன்னைக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ நம்ம அதை கோரா வச்சுக்கலாம். ஒரு கண்டென்ட் கிரியேஷனை கோரா வச்சுட்டு ஒரு பிராண்டை பில்ட் பண்ணா இட் வில் பி எஃபிஷியன்ட் அட் ஸ்கேல் அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சு. அந்த ஒரு விதத்துல ஐ திங்க் வி வேர் ஸ்மார்ட் பட் அலாங் த வேஸ் வி மேட் a lot of pivots to get to where we are today. And one of the முக்கியமான learnings that we had along the way is நீங்க சொல்ற மாதிரி மசாலா இருக்கு, ரெடி டு குக்கும் இருக்கு. இது மசாலா விற்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, ரெடி டு குக் கம்மியா விற்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த ரீசன் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஸ்மார்ட்டா பிளே பண்ணலாம். அந்த ரீசன் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஐ திங்க் வி கேம் அப் வித் திஸ் ஹோல் நியூ நேம் ஃபார் திஸ் கேட்டகரி, ரெசிபி மிக்ஸ்ன்னு கூப்பிட்டோம். ரெசிபி மிக்ஸ். ஏன் ரெசிபி மிக்ஸ்? எவ்ரி ப்ராடக்ட் நேம் பாத்தீங்கன்னா ஒரு ரெசிபி நேமா வச்சிட்டோம். ஃப்ரைட் சிக்கன் கிட்ட வச்சிட்டோம், ஆம்பூர் பிரியாணி கிட்ட வச்சிட்டோம், திண்டுக்கல் பிரியாணி கிட்ட, மதுரை சுக்கா மசாலா, அது மாதிரி ப்ராடக்ட் நேமே பாத்தீங்கன்னா ரெசிபி நேமா வச்சிட்டோம். ஸோ பீப்புள் நோ எக்ஸாக்ட்லி வாட் தேர் கோயிங் டு கெட் when they use the product. So this made us stand out from the RTC market. So perception RTC பார்க்க மாட்டாங்க, வேற மாதிரி பார்ப்பாங்க. And we were conscious enough to conscious enough and we were very particular that the product has to be very high quality, very good ingredients, clean label products, so that நம்ம குடும்பத்துக்கு நம்ம சர்வ் பண்ற பெருமைப்படுற ப்ராடக்டா இருக்கும். அந்த டெசிஷன்லாம் ஃபண்டமெண்டலா வச்சுட்டோம். ஸோ பட் அந்த கேட்டகரி வைஸ் எது ஸ்பேஸ் இருக்கு, எந்த ஸ்பேஸ் நம்ம ஃபில் பண்ண முடியும், அந்த ஸ்பேஸ்ல நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு இருந்துச்சு. அது வி லேர்ன்ட் இட் along the way. அந்த along the wayங்கிறது எப்படின்னா கன்சியூமர்ஸ் இத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க, அவங்க கிட்ட கேட்டாவே தெரியும் அவங்களுக்கு என்ன பிடிக்கல. அவங்க பேசிக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ரூம்ல இருக்கவங்களோட கேட்டா சமைக்க பிடிக்குமான்னு கேட்டா சமைக்கிறவங்களா எனக்கு சமைக்க ரொம்ப பிடிக்கும். பட் அவங்க சமைக்க பிடிக்கும்னு சொல்ற மேட்டர் என்னன்னா, சமையலுக்கு முன்னாடி வெட்டுறது, கிளீன் பண்றது, பீட் பண்றதுலாம் பிடிக்காது, ப்ரிப்பரேஷன் பிடிக்காது, அதுக்கப்புறம் பாத்திரம் வைக்கிறது பிடிக்காது, கரெக்ட், சமைக்கிறது மட்டும் தான் பிடிக்கும். ஸோ ஆர்டிசி ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த சமையல் பாட்டு எடுத்துருது உங்கள்கிட்ட இருந்து. ஸோ குக்ட் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பிரியாணி கிட்ட வாங்கினாலும் நீங்கள் ஸ்டில் கறி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போய் சண்டே உங்களுக்கு பிடிச்ச கறிக்கறியில் போய் நீங்கள் கறி வாங்குறீங்களா இருக்கும், காலையில் போயிட்டு, இல்லை நீங்கள் ஆன்லைனில் வாங்குறீங்களா இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச குவாலிட்டியான கறி வாங்குறீங்க, ரைஸை சோப் பண்ணுறீங்க, பேஸ்ட் போட வதக்குறீங்க, அதுக்கு மேலே உங்களுக்கு இஷ்டம் தான் ஒரு 2 இன்க்ரீடியன்ட் சேர்த்து போடுவீங்க. அது என்டையர் ப்ரெஷர் குக் பண்ணி தண்ணி அளவாக ஊற்றி அந்த 2 விசில் வர விட்டு நிறுத்தி 1/4 மணி நேரம் ஓப்பன் பண்ணுறது எல்லா எஃபர்ட்டும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஸோ நீங்கள் செஞ்சு முடிக்கும் போது நீங்கள் செஞ்ச பிரியாணிங்கிற ஃபீல் உங்களுக்கு வந்துடும். இதை நான் ரீட்டைன் பண்ணிட்டேனாவே பார்த்தீங்கன்னா நீங்கள் மைக்ரோவேவ் பண்ணி சாப்பிட்றதோ இல்லை சுடுதண்ணியில் போட்டு சாப்பிட்ற ப்ராடக்டாவே யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம சண்டே சுடுதண்ணியில் போட்டு சாப்பிட்ற ப்ராடக்ட் நம்ம சமைப்போம் மாட்டோம். பட் ரேதர் அந்த என்டையர் குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேற வரல. இந்த கேப் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததே இந்த கம்யூனிட்டி தான் சொல்லுவேன், இந்த பீப்புள் ஹூ ஃபாலோ குக். அங்கிருந்து தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் பண்ணோம். இந்த கிளாரிட்டி டே ஒன் தான் எங்களுக்கு இல்லை, போ கற்றுக்கிட்டது தான். அண்ட் தட்ஸ் வாட் மேட் அஸ் பொசிஷன் ஆர் செல்ஃப் லைக் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். அண்ட் இன்னைக்கு இருக்கிற ஒரு லிமிடெட் சக்ஸஸ் இருக்கிறதுக்கு ரீசனுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் மக்களுக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட்னு நம்பணும். அட் சேம் டைம் ப்ராடக்ட் ட்ரை பண்ணி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக திருப்பி வாங்குவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண பார்த்தீங்கன்னா நீங்கள் அதான் பெரிய சேலஞ்ச். வாட் இஸ் இன் இட் ஃபார் தெம்ங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சாகணும்.
உங்களுக்கு இதுதான் அலினாக்கு இந்த ப்ராடக்ட்ல இருக்க போகுதுன்னு நான் கன்வே பண்றேன். இஃப் யூ சோல்ட் தென் நீங்கள் பை. நான் என் பொருள் தான் புதுக்க வித்தாலும் நீங்க வாங்க மாட்டீங்க. பட் உங்களுக்கு லைஃப்ல இது ஒரு இந்த வேல்யூ ஆட் பண்ணணும்னு நான் சொன்னேன்னா யூ ஆர் லைக்லி டு ட்ரை. ஸோ தட் லைக்லினஸ் மைட் எண்ட் அப் getting you to buy it again. And that's what has happened over the last 4 years of building Cookd. கண்டிப்பா. அதாவது எங்க கண்ணுக்கு தெரியுது வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா இன்னைக்கு க்ரோ ஆகி விற்கிறதும் தெரியுது. பட் அதுக்கு பின்னாடி இருந்த tears, blood and sweat வந்து பாத்தீங்கன்னா யாருமே can't be easy. I'm sure the journey would have been very, very challenging, at the same time very rewarding also for you. Yeah, definitely every journey is different. You used the word marathon before this recording. It's exactly a marathon. Because sometimes we all misconceive that this is sprint madri சீக்கிரம் tired ஆயிருவாங்க. I've done this in my 20s. Hero Talk is okay, உலகத்திலே தமிழ்நாடு இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஓடிடி சர்வீஸ், தமிழில் ஃபர்ஸ்ட் ஓடிடி சர்வீஸ் ஆரம்பிக்கிறோம். நம்ம அப்படி வளர்ந்துடும் 2 வருஷத்துல சக்ஸஸ் இருக்கும், 3 வருஷம் சக்ஸஸ் பண்ணுது. பட் ஆக்சுவலி சக்ஸஸ் இஸ் இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம். அண்ட் அதுவும் ஒரு கன்சியூமர் பிராண்ட் பில்ட் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா ஆல் கன்சியூமர் பிராண்ட்ஸ் தட் யூ ஆர் சீயிங் பாப்புலர், இட்ஸ் அட்லீஸ்ட் a 10-year journey. Absolutely. And we are just in the 4th year. இப்போ நீங்க e-com இல்லாம நீங்க ஆம்னி சேனல் மத்ததும் பாக்குறீங்க, ஸ்டாக் பிரசன்ஸ் பாக்குறீங்க, குயிக் காமர்ஸ் இருக்க பாக்குறீங்க. ஆல் திஸ் திங்ல வந்து I would call Cookd as a proper consumer brand. It's not a direct to consumer brand. It's a proper consumer brand. ஏன்னா இன்னைக்கு direct to consumerனா வெறும் ஓன் வெப்சைட்ல வந்து நம்ம வேற ஹவுஸ்ல கஸ்டமருக்கு அனுப்புறது மட்டும் தான் direct to consumer. இன்னைக்கு வந்து வே தட் பீப்புள் பை இஸ் வெரி டிஃப்ரெண்ட். நீங்க மேபி இன்னைக்கும் சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கு போயிட்டு ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற பர்சன் ஆகலாம். உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க கடைக்கு போய் எல்லா ப்ராடக்ட்டும் பார்ப்பீங்க. இல்லை வீட்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு பெருசாக பிளான் பண்ணல, குயிக் காமர்ஸில் ஆர்டர் போட்டால் 10 நிமிஷத்தில் வருதுங்கிற கேட்டகரி ஆக்கலாம். ஆர் நான் ப்ராப்பர் பிளான்டு எல்லாம் தேவையானதெல்லாம் பெஸ்ட் டீல் ஆன்லைனில் பார்த்து நான் வாங்கி ஒரு மாதத்துக்கு வச்சுக்கிற ஒரு கேட்டகரி ஆக்கலாம். இது எல்லாருமே வேற வேறு கேட்டகரியில் இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ப்ரிஃபர்ட் வே ஆஃப் பையிங் இருக்கும், ஒவ்வொரு ப்ரிஃபர்ட் சேனல் ஆஃப் பையிங் இருக்கும். ஸோ ஆஸ் அ கன்சியூமர் பிராண்ட் யுவர் ஜாப் இஸ் டு என்ஷூர் தட் யுவர் ப்ராடக்ட் இஸ் அவைலபிள் எவ்ரி டச் பாயிண்ட் தட் கஸ்டமர் இஸ் தேர். உங்க கஸ்டமர் எங்க இருக்கானோ அங்கே போய் வைக்க வேண்டிய நம்ம பொறுப்பு. நான் ஆன்லைன் மட்டும் தான் வைப்பேன், நீ வேணா வாங்கிக்கோன்னு சொல்றது வந்து we are not that big of a person. கொண்டு போய் அவங்ககிட்ட கண்ணு பண்ணி வச்சிடறோம், பிராண்ட் தெரிஞ்சா வாங்குவாங்க. ஸோ Cookd is a proper consumer brand. Make it. ஸோ இந்த ஜர்னி வந்து இப்போ கிட்டத்தட்ட என்ன யூர் ஆஃப் த 4th year done, 5th year start பண்ணிட்டீங்களா? ஸோ இந்த ஜர்னி வந்து ஸ்டில் நீங்க சொன்ன மாதிரி இட்ஸ் a marathon year. In another 5 years, how do you see this particular brand developing and moving forward? See, obviously 5 years அப்புறம் வந்து it's the goal that I can talk about. Personally, I think this category, நான் சொன்ன category வந்து it is a space, it is a void that is to be filled. Not just in Tamil Nadu, across South. ஏன் across South நான் சொல்றேன்னா, I think we all understand a few markets better. I still think that we understand TN as a market very well. We're trying to learn Kerala, Karnataka, Andhra Pradesh, Telangana, Maharashtra எல்லாமே. And when you're trying to build a consumer brand, it's region by region. ஸோ அப்போ அதுக்கு வந்து நீங்க கேரளா, தமிழ், தெலுங்கு இந்த சேனல் கொண்டு அது பிரகாரம் நீங்க ப்ராபப்ளி இன்னைக்கு நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா ஸ்லைட்டா we have a chef who speaks Telugu. Yes, we have hired a chef who speaks Malayalam. Okay. Not just because of the language that they bring in. அந்த ரீஜனுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கணும். அது வந்து நம்ம என்னதான் நினைச்சா நீங்க எக்ஸ்டென்சிவா ஃபுட்டை பத்தி உங்களுக்கு தெரியும். அண்ட் யூ நோ ஃபார் ஃபேக்ட் தட் நம்ம இந்த ஊர்ல ஒரு நான்வெஜ் ப்ரிப்பேர் எடுத்துட்டா தமிழ்நாட்டில் போய் நீங்க ஒரு ரெசிபி நீங்களே சொல்லுவீங்க. ஸோ அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு நான் கேரளா மார்க்கெட் தெரியும், ஒரு வருஷம் 10 வாட்டி கொச்சி போயிட்டு வந்துட்டு கேரளா மார்க்கெட் தெரியும் நான் சொன்னா I'll be stupid. But someone who's been there, born there, brought up there will have definitely better understanding than us. நீங்க கேரளா பத்தி சொல்றாங்க, நான் சொல்றேன் ஒரு மலையாளியும் மீட் பண்ணி அவங்க லாங்குவேஜ் பேசும்போதே அவங்க பாடி லாங்குவேஜ் ப்ரெசன்டேஷன் பேசுறது நடக்க வச்சு மலையாளம் அப்படின்னு சொல்றா கனெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் பை த வே தே ஆக்சுவலி டேக் இட் ஃபார் லைக் வெரி பியூட்டிஃபுல். ஸோ இன்னைக்கு வந்து வாட் யூ ஆர் ரெஃபரிங் இஸ் ஆக்சுவலி சம்திங் கால்ட் தி NTA, மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா அந்த லாங்குவேஜ்ல இருக்கிறவங்க வந்து அந்த ரீஜன்ல இருக்கிறவங்க அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சு பேசினாங்கன்னா the connect towards the audience is always much better. I've heard this media house and it's every state is a different country than level. So கிட்டத்தட்ட எல்லா ஸ்டேட்டுக்கும் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு it is going to take us another 4-5 years to actually kick. But I mean it's a tremendous opportunity that's right in front of us. It's a great point you're making right now. I have to interrupt you here. I remember what Chef Atul Kochar, he was a Michelin star chef, who has been teaching many inspiring chefs like Chef Johnson Ebenezer, who was here earlier in the show. And I also had a chance to meet Atul Kochar, where I had to explain Indian cuisine of Korea.
இந்தியன் cuisine சொல்லி there are something called cuisines of India. அது தமிழ்நாடு இருக்கீங்கன்னா அது ஒரு பெரிய பாடம், கேரளா அது ஒரு ஆந்திரா எழுதுனீங்கன்னா ஆந்திரா is such a huge and diverse, you cannot bring them under one umbrella and say you need. Correct. So therefore, extending to what we are discussing, I think that itself is a multi-billion-dollar business opportunity. True, கண்டிப்பாக. ஏன்னா I come from ஈரோடு. சரி, நீங்க அந்த வெஸ்டர்ன் தமிழ்நாடு ரீஜனுக்கு சில விஷயங்கள்லாம் until I bring those things into meeting, we have chefs in the team. I am just a cook. அவங்களுக்கே அப்படி அதெல்லாம் அப்படி இருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு வந்து கேட்பாங்க. And we have a cinematographer who has been a part of videos recently. All he does is அவங்க அம்மா அவங்க பாட்டிட்டு இருக்க ரெசிபிஸ் கொண்டு வந்து சமைக்கிறான். அவன் சுஜி அப்பம்னு சொல்ற போது ஒரு கேசரி பண்ணி இதுக்குள்ள போட்டு இப்படி பொரிச்சு சாப்பிட்றாங்களா, அது நார்மல்னா இதுதான் நாங்கள் தீபாவளிக்குலாம் சுட்டு சாப்பிடுவோம். அப்படிங்கும்போது தீபாவளிக்கு நீ செய்யற பலகாரம் நான் செய்யற பலகாரமே வேற வேற. இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கரெக்ட். இது வந்து தமிழ்நாட்டு பலகாரம்னா நீங்க என்ன டிஃபைன் பண்ணுவீங்க? தமிழ்நாட்டுக்குள்ள பலகாரமே இல்லையே. கோயம்புத்தூர் ஈரோட்ல வேற, கோயம்புத்தூர்ல வேற, அது எங்க பாட்டி வீட்டுல வேற, ஈரோடு டவுன்ல வேற. ஸோ இட்ஸ் வெரி டைவர்ஸ்ங்கிறது இஸ் a reality that we understand, and at least having 1 or 2 representatives from each region helps us do கொஞ்சம் justice to that. இல்லைன்னா எப்படி இருக்கும்னா கொஞ்சம் காமெடியா சொன்னா இந்த மும்பை ஸ்டுடியோஸ்லயே உட்காந்துட்டு ஹிந்திய தமிழ் டப்பிங் அங்கேயே பண்ணுவாங்க. அதை நீங்க நம்ம தமிழ்ல கேட்டோம்னா நம்ம ஜூனோன் மாதிரி அந்த டைம்ல இருக்கிற அந்த சீரீஸ் எல்லாம் வரும்போது ரொம்ப சின்டாக்ஸ் மாறி கரெக்ட். இதே நீங்க தமிழ்நாட்டுல வந்து தமிழ் ஹிந்தி தெரிஞ்சவன் வந்து ஹிந்தி டு தமிழ் டப்பிங் பண்ணா கொஞ்சம் இட் வில் மேக் மோர் சென்ஸ். அந்த மாதிரி தான் இது. ஸோ அட்லீஸ்ட் மும்பைல வந்து தமிழ் டப்பிங் பண்ணாம தமிழ்நாட்டுல வந்து தமிழ் டப்பிங் பண்றோமேங்கிற எஃபர்ட் தான். Because I think authenticity becomes a very important aspect when you are trying to either define your brand or for that matter position your product. கரெக்ட். இப்போ இந்திக்காரன் வந்து வடை பாவோ இல்லைனா ஒரு பேப்பூரியோ கொடுக்குறது தான் we believe நார்த் இந்தியன் சிட்டி கொடுக்குறா பெட்டர் தான் இருக்கும். தமிழ் ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. இதே அங்கே வந்து ஒரு தமிழ் பேசுற அண்ணா வந்து தோசைகள் இட்லியை சுட்டி கொடுத்தா அவன் சொல்றான் சவுத் இந்தியன் சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கலாம். True. So I think perception is a very important aspect when it comes to food. And how do you actually manage this particular workflow? Now, product conceptualization and the first and foremost identification of the particular product segment. இப்போ வந்து HSN கோட் என்ன ஒரு proprietary foods வருமா இல்லைன்னா வந்து 4010 வரும் மசாலா வரும். சில வந்து காம்பினேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. காம்பினேஷன் ஸோ 40 முடியும் which is வந்து மசாலா பேஸ்ட் அந்த ஒரு. ஓகே. ஸோ இப்போ இது ஒரு ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணி அதுலேருந்து அந்த கான்செப்டை டெவலப் பண்ணி அந்த கான்செப்டை வந்து ஒரு கான்டெக்ஸ்டுவலாக ஒரு ஐடியாவை டெவலப் பண்ணி அந்த ஐடியாவை வந்து நீங்கள் செல் பண்ணி ரெடி பண்ணி ஷூட் பண்ணி எப்படி how long does this process take and how do you actually see products creation பார்த்தீங்கன்னா around it takes about 90 days from the idea to execution. I wouldn't say it's too extensive because இன்னைக்கு ஒரு ஐடியா வருது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு let's say கேரளால ஒரு ரீஜன், ஒரு நார்த் கேரளா ரீஜன் ஒரு பேர் வச்சுட்டு அந்த ரீஜனுக்கான ஒரு பிளெண்டட் மசாலான்னு வச்சுக்கலாமே. ஒரு மீட் ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு சிக்கன் ப்ரிப்பரேஷனுக்கோ யூஸ் பண்றது. அதுக்கான பேஸ் ரெசிபி கிடைச்சதுன்னா ஃப்ரம் தேர் like 15-20 days with a lot of back and forth you can get a formulation done, and then it's about scaling up பண்ணும்போது இல்ல பட் நீங்க பின்னாடி you will do market study. அது மாதிரி இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து niche இருக்கா இல்லையா? we try to do it. எப்படி பண்ணுவோம்னா இதுக்கு வேற யாராவது காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. நம்ம தான் ஃபர்ஸ்ட் பர்சன் லான்ச் பண்ண போறோமா, நம்ம தான் ஃபர்ஸ்ட் பர்சன் லான்ச் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இது அவ்வளோ காமனான டிஷ்ஷா அப்படிலாம் பார்ப்போம். 1-2 ப்ராடக்ட் என்ன பண்ணி பார்ப்போம்னா ஒரு 4-5 ப்ராடக்ட் கொஞ்சம் நம்ம தான் ரிலீஸ் பண்ணி பார்ப்போம். இன்னும் 3000 யூனிட் தானே D2C ஆன்லைன்ல இருக்கலாம், வித்துச்சுன்னா ரீட்டைல் கொண்டு போகலாம், இல்லைன்னா பரவாயில்ல அப்படியே ட்ராப் பண்ணிக்கலாம். இப்போ இன்னைக்கு அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டேஷன் ஃபேஸ்லேயே கொஞ்சம் இருக்கும். பிகாஸ் ஃபார் லார்ஜர் பிராண்ட் இட் காஸ்ட் them a lot to actually create a product. For us it doesn't. Being outside lean and mean ஒரு 3000 யூனிட்ல வந்து பெரிய லாஸ் உங்களுக்கு ஒரு 2 லட்ச ரூபா லாஸோட that will be the extent of it, and you will most probably end up selling. We have never had a situation we have not sold. So அந்த எக்ஸ்போஷருக்கு வந்து நம்ம பயப்படக்கூடாது தானே. ஸோ அப்படிதான் ப்ராடக்ட் கிரியேஷன் நடக்கும். பட் வி ட்ரை டு சி கேப்ஸ். இந்த இடத்துல இது யாருமே பண்ணலையா, இல்லை இந்த ஒரு கியூசைன் ஃபார் எக்ஸாம்பிள் சைனீஸ் ஸ்டார்டருக்கு இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணோம். சைனீஸுங்கிற கேட்டகரி யாரும் பண்ணாமல இல்லை. சிங்ஸ் வந்து சைனீஸ் சாசஸ் ரொம்ப காலமாக பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு D2C பிராண்ட்லேயே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஷவுலார் பிராண்ட் இருக்கு, ஆல்சோ டூ சைனீஸ் சாசஸ் நூடுல் இதெல்லாம். But we felt none of the products actually help us make proper Indo-Chinese starters. Okay, Indo-Chinese starter என்ன, ஒரு ஃப்ரை மிக்ஸ் இருக்கு, ஒரு ஒயிட் கலர் பேட்டர் இருக்கு, அதில் போட்டு பொரிக்கிறாங்க, ஒரு சாஸ் போட்டு ஸ்டர் ஃப்ரை பண்றாங்க. ஒரு நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஜென்ரிக் சாஸ்லாம் பண்ணாம ப்ராப்பர் ஸ்டர் ஃப்ரை சாஸ் கிரியேட் பண்ணலாம் Indo-Chinese ஸ்டைலில். அண்ட் அந்த
பேட்டர் தானே, அதுக்கு நம்ம ஒரு ஃப்ரை மிக்ஸ் கொடுத்துடலாம். ஸோ தட் பேட்டரில் தண்ணி கலந்துட்டு ப்ரோட்டீனை போட்டு பொரிச்சிட்டு சாஸில் ஸ்டர் ஃப்ரை பண்ணலாம். சடனாக இப்படி பார்க்கும்போது ஏன் யாரும் சைனீஸ் ஸ்டார்டர் மிக்ஸ் பண்ணல, சைனீஸ் பவுடராக கொடுக்குறாங்க, தண்ணி கலந்தா அதை ரீஹைட்ரேட் பண்ணி அதை சாஸாக கொதிக்க வச்சா it is never going to taste like actual ginger and garlic that you are able to bite. That's what is a good thing about Manchurian. I mean, you want to bite into the garlic. But when you're putting it as a stir fry sauce with actual ginger and garlic, you can actually deliver that result. And then fry mix and cauliflower, maida, salt, pepper. So that's essentially something that we give it in the pack. So suddenly it becomes like an innovative product. But the innovation is actually a gap in the market. யாருமே ஐ திங்க் மேனுஃபேக்சரிங் யோசிச்சுட்டு மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மக்களும் இது மாதிரி ஒரு தேவை இருக்குன்னு கரெக்டான கேப். அது வந்து கண்ணை திறந்து பார்த்துட்டே இருக்கிறது சார். அப்புறம் கடைக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்ரி சூப்பர் மார்க்கெட் போனால் ஒரு ஹாஃப் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இதெல்லாம் இருக்குது. ஏதாவது புதுசாக வந்துச்சுன்னா அது என்னென்ன வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணுறது எல்லாமே வீக் கீப் டூயிங். இப்போ ஃப்ரைட் ரைஸ் மசாலாங்கிறது நிறைய வருது, நீங்கள் நோட்ஸ் பண்ணிங்கன்னா போய் வாங்கிட்டு வரும். ஃப்ரைட் ரைஸ் மசாலா என்ன இருக்குது, இந்த ப்ராடக்ட் என்ன இல்லை, உண்மையாலும் ப்ராப்பர் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கா, செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கா, செஷ்வான் கூப்பிட்றாங்கன்னா இல்லையா அப்படின்னா நம்ம ஒழுங்காக பண்ண முடியுமா. ஸோ அப்படி தேடிக்கிட்டே இருக்கும்.